பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா தமிழகத்துல கூட்டணி கணக்குகள் மாறுகிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கான மாற்றம் இருக்காதுங்க. பீகார் மாதிரியான ஒரு ரூலிங் அலையன்ஸை கிரியேட் பண்றதுக்கான ஸ்கோப் இங்க இல்ல. அதிமுகவுக்கும் இல்ல, திமுகவுக்கும் இல்ல. திமுக ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகள், இப்ப காங்கிரஸ், விசிக, பிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே ரொம்ப மைனர் பார்ட்னர்ஸ் தான். பிஜேபி, அதிமுக இதோட சேர்த்து ரெண்டு பேரும் நீங்க சேர்க்கணும்னா ஒன்னு சீமான், இன்னொன்னு விஜய். சீமானும் விஜயும் சேர்ந்து 20% 22% பிரிக்கதான் செய்வாங்க. அப்போ திமுகவுக்கு எதிராக பீகார் மாதிரி ஒரே அணி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இங்க இல்லையே. காங்கிரஸும் விஜயும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா இருக்கும் அப்படின்ற பேச்சும் இருக்கு. காங்கிரஸும் விஜயும் கூட்டணி வைத்தால் அப்படிங்கிற அந்த அசம்ஷன் எடுத்துக்கணும். திமுக கூட்டணிக்கு என்ன நஷ்டம்? காங்கிரஸோட ஓட் ஷேர் ஆவரேஜா 4% தான் இருக்கு. திமுக கூட்டணிக்கு ஒரு 4% லாஸ் வரும். இப்ப ராமதாஸ் இருக்காரு, அவரை திமுக கூட்டணி கொண்டு வரலாம். தேமுதிகவுக்கே இன்னும் கொஞ்சம் ஆஃபர் கொடுத்து திமுக கூட்டணி கொண்டு வரலாம். காங்கிரஸ் போனா திமுகவுக்கு மறைமுகமாக அனுகூலம் கிடைக்கும், பெனிஃபிட் தான் கிடைக்கும். அப்போ நஷ்டம் இல்லை. ஏன்னா பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நிலை, அது விஜய்க்கு இங்க வரும்ன்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? இல்ல, பிரசாந்த் கிஷோரோட நிலை விஜய்க்கு வராது. என்ன காரணம்னா பிரசாந்த் கிஷோரோட இங்க விஜய் பாப்புலரா இருப்பாரு. விஜய் இப்ப என்ன முடிவெடுக்க போறாரு? தொடர்ந்து அவர் பேசுறத பார்க்கும்போது டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு அதே தான் தொடர்ந்து இப்ப லாஸ்ட் வீடியோ வரைக்கும் சொல்லிக்கிட்டே வர்றாரு. கூட்டணி குறிச்சான சமிக்கைகளும் கொடுக்க மாட்டாரு. என்ன முடிவுல தான் இருக்காரு விஜய்? அது விஜய்க்கே தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவரே இன்னும் தெளிவான அரசியல் சிந்தனை அவருக்கு இல்ல. பெரிய பெரிய தலைவர்கள் களத்துல இருக்கும்போது நம்ம இப்பதான் வரோம், கட்சியும் இப்பதான் வரோம். நீங்க என்னவா இருந்தீங்க இது வரைக்கும்? சினிமா நடிகரா இருந்தீங்க, அவ்வளவுதானே. அதை தாண்டி உங்களுக்கான அரசியல் அனுபவம் என்ன? ஒண்ணும் கிடையாது. 1.5 வருஷம் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? ஒரு இடைத்தேர்தலில் நின்று இருக்கீங்களா? ஜெயிச்சிருக்கீங்களா? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தரா ஷியாம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. சார், இப்போ பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா தமிழகத்துல கூட்டணி கணக்குகள் மாறுகிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே கூட்டணி கணக்குகள் மாறுதா? பெரிய அளவுக்கான மாற்றம் இருக்காதுங்க. என்ன காரணம்னா, பீகார் தேர்தலில் களத்துல நின்ற கட்சிகள், ஒரு கட்சி 20 வருஷமா ஆட்சி மாதிரி தான். அதாவது நிதிஷ்குமார் 20 வருஷமா முதலமைச்சர். நிதிஷ்குமாரோட கட்சி ஜேடியு, கூட்டணி கட்சி இன்றைய தேதிக்கு பிஜேபி. ஆனா இந்தியா கூட்டணியை முதல்ல கட்டமைச்சவர் நிதிஷ்குமார் தான். அதுக்கு பிறகு அவருக்கு டைம் சரியா வரல, அவர் விலகினாரு. இதுவரைக்கும் அவர் பிஜேபியில இருந்து விலகின காலங்கள் 3. 2014 மோடி பிரதமர் அவரை எதிர்த்து தான் அவர் அந்த கூட்டணியிலிருந்து வந்தார், என்டிஏ கூட்டணியிலிருந்து. அதுக்கு பிறகு அவர் திருப்பி ஆர்ஜேடியோடைய கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை சந்திச்சு வெற்றியும் பெற்றாரு. அதுக்கு பிறகு மோடிக்கு எதிராக இந்தியா கூட்டணியை கட்டமைச்சாரு. பாட்னால தான் அந்த முதல் கூட்டமே நடந்துச்சு. அதுக்கு பிறகு திருப்பியும் வந்துட்டாரு. திருப்பியும் அந்த கூட்டணியில டேம்ஸ் அவருக்கு சரியா வரல, திருப்பி என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டாரு. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அங்க எப்போதுமே இருக்கு. என்ன காரணம்னா, ஆவரேஜாவே 20% தான் செல்வாக்கு இருக்கு. அதாவது நிதிஷ்குமாருக்கும் 20% அண்ட் அரௌண்ட் 18 இருக்கும், சமயத்துக்கு 21 இருக்கும். பிஜேபிக்கும் அவ்வளவுதான் இருக்கு, 18, 20, 21. ஆர்ஜேடிக்கு அவ்வளவுதான் இருக்கு. இப்போ இந்த கடைசி தேர்தலில் கிட்டத்தட்ட 23%. அப்ப இயல்பாக என்ன ஆகுதுன்னா, ஷீட் ஷேரிங்ல சில சிக்கல்கள் வராது. இப்போ பிஜேபி 101 சீட்டு, நிதிஷ்குமாரும் 101 சீட்டு. அப்படியான ஒரு சீட் ஷேரிங் இங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரிதான், திமுக கூட்டணியா இருந்தாலும் சரிதான். மேஜர் பார்ட்னர் இங்க திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், இல்லைன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். குறைந்தபட்சம் அவங்க 120 இருந்து 160 சீட் வரைக்கும் நிக்கிறாங்க. 117 நின்னது 1980 தான் திமுக. ரொம்ப குறைஞ்சது அதிமுக நின்னது ஜெயலலிதா அம்மா காலத்துல 2001 140 சீட்டு. எப்போதுமே அந்த தனி மெஜாரிட்டிக்கு தேவையான அதிகப்படியான சீட்டுகள்ல நிக்கிறதா இங்க ஃபார்முலா. அப்படின்னா ஆவரேஜா ஒரு 150 சீட்ல நிக்கணும். 234 சீட்ல 150 சீட்ல திமுக நிக்கணும், அதிமுக நிக்கணும். ரெண்டு பேருக்கு இது போதுதான் இந்த ஃபார்முலா. இப்ப 150 சீட்டை நீங்க 234 கழிச்சு பாத்தீங்கன்னா மிச்சம் எவ்வளவு வருதோ, சராசரியா ஒரு 80 சீட்டு. இதைத்தான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். 100 சீட்டு ஒரு கட்சி கொடுக்கறதுக்கு இங்க ஸ்கோப்பே கிடையாது, வழியே கிடையாது. அது போக பிஜேபியோட செல்வாக்குங்கிறது இங்க பீகார் மாதிரி கிடையாது. 20% வாய்ப்பே கிடையாது. அவங்க சொல்ற கணக்கே 10%. என்னோட கணக்கு 5ல இருந்து 6% இருக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வழி இல்லை. அதுவும் கடந்த தேர்தலை வச்சுதான் அனலைஸ் பண்ணி தான் நான் அதை சொல்றேன். காங்கிரஸ் கட்சிக்கு இங்க என்ன செல்வாக்கு இருக்குன்னா, பெருசா ஒன்றும் செல்வாக்கு கிடையாது. 4% 5%. அவங்க 8% சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, 10 எம்பி தொகுதியை வாங்கி இவ்வளவு ஜெயிச்சோம், அதனால இவ்வளவு தொகுதின்னு நினைக்கிறாங்க. அவங்க 10 கொடுக்கலன்னா என்ன பண்ணிருப்பாங்க? ஸோ அவங்களுக்கும் இதே லெவல் தான் இருக்கு. பிஜேபியும் காங்கிரஸும் ஆல்மோஸ்ட் சேம். ஒரு சில ஏரியால பாக்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணமா
கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 2 கட்சிகளுக்கும் செல்வாக்கு இருக்கு. இப்போ வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் இங்க பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கு. பாக்கெட் இது தமிழ்நாடு சராசரியா ஆவாது. பிஜேபி கூட்டணியில வரக்கூடிய கட்சி பீகார் மாதிரி மற்ற கட்சிகள், பீகார்ல பிஜேபியும் ஜேடியும் தாண்டி பிற கட்சிகள் வந்த மாதிரி இங்க வந்து ஆஸ் ஆன் டேட் வந்து பாமக இருக்கு. அன்புமணி பாமக பிளவுபட்டு இருக்கு. அவங்களோட பழைய ஆவரேஜ் வந்து 4 to 5%. பிளவுபட்ட பிறகு எவ்வளவு நமக்கு தெரியாது. ப்ராபபிலி 4% இருக்கலாம், இல்ல 3% இருக்கலாம். டிஎம்டிகே ஒருவேளை அந்த கூட்டணிக்கு வந்தா, விஜயகாந்த் காலத்துல இருந்த செல்வாக்கெல்லாம் ரொம்ப சரிஞ்சு போச்சு. இன்னைய தேதிக்கு ஒரு 2% இருக்கலாங்க. அப்போ பீகார் மாதிரியான ஒரு ரூலிங் அலையன்ஸை கிரியேட் பண்றதுக்கான ஸ்கோப் வந்து இங்க இல்ல. அதிமுகவுக்கும் இல்ல, திமுகவுக்கும் இல்ல. திமுக ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகள், இப்ப காங்கிரஸ், விசிக, பிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே ரொம்ப மைனர் பார்ட்னர்ஸ் தான். விசிகன்னா தமிழ்நாடு முழுசும் ஒரே மாதிரியான செல்வாக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கு தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வயசு கொஞ்சம் ஓட்டு இருக்கு. அப்போ எப்படி வந்து பீகார் தேர்தல் ரிசல்ட் வந்து தமிழ்நாடோட அலையன்ஸை மாற்றும்? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஆனா பாஜக முயலுதா ஒருவேளை இப்ப அங்க வந்து ஒரு பெரிய ஒரு எதிரணியை உருவாக்கணும், அந்த மாதிரி இங்கே உருவாக்கிடலான்னு சொல்லிட்டு இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கட்டும், ஒருங்கிணைந்த பாமகவாக இருக்கட்டும், அதோட சேர்த்து ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கி திமுக வீழ்த்திடலான்ற ஒரு முயற்சி இருக்கா? சரி, இங்கே பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பாருங்க. ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணைந்த பாமக, அப்படி ஒருங்கிணைந்தே நம்ம வச்சுக்கிடுவோம். பிஜேபி, அதிமுக இதோட சேர்த்து 2 பேரை நீங்கள் சேர்க்கணும்னா, ஒன்று சீமான், இன்னொன்று விஜய். அவங்க வரதுக்கு ஸ்கோப்பே இல்லையா? அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே 20% பிரிப்பாங்களே. சீமானோட பழைய ப்ரூவ்டு ஓட் ஸ்ட்ரென்த் 8%. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு கட்டுமானம் இருக்கு. கீழே லோயர் லெவலில் வந்து கட்டுமானம் இருக்கு. ஸோ 8% கூட தான் போவாங்க. ப்ராபபிலி 10% கூட வச்சுக்கலாம் நீங்க. இல்லை பழைய 8% வச்சுக்கோங்க. விஜய் ஒயில்டு கார்டு எவ்வளோதான் ஓட்டு வாங்குவாருன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க பெருசாக சொல்றாங்க, களத்தில் வந்து அப்படி தெரியல. 10% குறையாது இல்லையா? இன்னும் ப்ரூவ் பண்ணல. நம்ம எல்லாருமே போடுறது எல்லாமே தோராய கணக்கு தான். ஆனால் இந்த 2 கட்சியும் சேர்ந்தா ஒரு 20% போயிடும்ல. ஒர்ஸ்ட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து, சீமானும் விஜயும் சேர்ந்து 20%ஓ 22%ஓ பிரிக்க தான் செய்வாங்க. அப்போ திமுகவுக்கு எதிராக பீகார் மாதிரி ஒரே அணி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இங்க இல்லையே. எப்படி சீமானும் விஜயும் அந்த கூட்டணிக்கு வருவாங்க? சரி, வரதா வச்சுக்கோங்க. சீமானையும் விஜயும் வந்து அமித்ஷா கூப்பிட்டு வந்துட்டாருங்க. எப்படி சீட்டு பிரிப்பாங்க? அங்க இருக்கிற மாதிரி இங்க நிலைமை இல்லைல்ல. அங்க வந்து நிலைமையோட ஆவரேஜா வந்து 2 மேஜர் பார்ட்னர்ஸ் பிஜேபியும் ஜேடியும் சராசரியான செல்வாக்கு வச்சிருந்தாங்க. நிதிஷ்குமார் தொடர்ந்து முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனா நிதிஷ்குமாருக்கு சீட்டு கம்மியா இருக்கும் போதும் பிஜேபி முதலமைச்சர் பதவியை அவருக்கு விட்டு கொடுத்துருச்சு. இத்தனைக்கும் நிதிஷ்குமார் நிறைய முறை மோடி முதுகுல கத்தி எடுத்து குத்தி இருக்காரு. அதையும் தாண்டி இங்க வந்து தமிழ்நாடோட தட்பவெட்ப நிலையை புரிஞ்சுக்காம அமித்ஷா முயற்சி செஞ்சாருன்னா அது கனவுதான், வாய்ப்பு இல்லை. தட்பவெட்ப நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மினிமம் கூட்டணி கட்டமைக்கலாம். திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக, பிஜேபி, பாமக இப்படி ஒரு கூட்டணியை கட்டமைக்கலாம். சின்ன கட்சிகள் சேரும். அதில் ஜான் பாண்டியன் சேரலாம், அப்புறம் வந்து தேமுதிக சேரலாம். எல்லாருமே ஒரு சில பகுதிகளில், இப்போ ஜான் பாண்டியன்னா அவருக்கு எங்க செல்வாக்கு இருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தில் சில பகுதிகளில், அதே மாதிரி வந்து தென்காசி, கிருஷ்ணாமி, ஏதோ ஒரு சில பகுதிகளில். அது என்ன ப்ராப்ளம்னாங்க, அவங்க அந்த பகுதியில் சீட்டு கேட்பாங்க. இப்போ பாமக அவங்க கன்னியாகுமரி சீட்டு கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? வாங்கிக்க மாட்டாங்க. அப்போ சேலம், நாமக்கல் இங்க சீட்டு கேட்கும்போது அதிமுக அது இடிக்குமா இடிக்காதா? தொகுதி பங்கீடு எப்படி பண்ணுவீங்க? தருமபுரி, கிருஷ்ணகிரியில் ஃபுல்லா சீட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு 30 சீட்டு கொடுக்குறீங்கன்னு வைங்க, எல்லாத்தையுமே அவங்க பாக்கெட்ல தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா வேற எங்கேயும் அவங்க நிக்க முடியாது. மதுரையில் நிக்க முடியுமா? தஞ்சாவூர்ல நிக்க முடியுமா? தஞ்சாவூர்ல கூட பரவாயில்ல, மயிலாடுதுறை ஏரியால நிக்கலாம். பட் இந்த பக்கம் கடமடை தொகுதிகளில் நிக்க முடியுமா? ஏன்னா சட்டமன்ற தொகுதி நிக்கிறது பெருசு இல்லை. செலவழிக்கக்கூடிய வேட்பாளர் வேணும் நமக்கு. அந்த வேட்பாளருக்கு கீழே வந்து அந்த ஜாதி பலம் இருக்கணும், கிராம கட்டமைப்பு இருக்கணும். அலையன்ஸ் வந்துங்க, அலையன்ஸ் டோரை ஓபன் பண்ணிடலாம், கதவை வெளியே நீங்க திறந்துருவீங்க. ஆனா உண்மையான பயணமே அந்த கதவு திறந்த பிறகுதான் ஆரம்பிக்கும். அந்த பயணத்துக்கான வெஹிக்கிள் இல்லையே. ஷேரிங் த காமன் ட்ரீம் இருக்குல்ல, அதாவது பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடு, அதான் அலையன்ஸ். அலையன்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமானது EER சொல்லுவாங்க, எஃபெக்டிவ் என்கேஜ்மெண்ட் ரேட். சைக்காலஜியே அதை தான் சொல்லுது. இந்த எஃபெக்டிவ் என்கேஜ்மெண்ட் ரேட் என்னன்னா, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா செயல்பட்டு வெற்றி கனியை பறித்தல். அது எப்ப சாத்தியம்னா, ஒரு தொடர்ந்து வந்து ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கணும். இப்ப திமுக கூட்டணி அது தொடர்ந்து வந்து வெற்றி கூட்டணியா இருக்கு. அவங்களுக்குள்ள பல மன வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஆனா களத்துல வந்து போராட்ட களத்துல எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. இங்கே பாத்தீங்கன்னா அதிமுக போராட்ட களம், இந்த SAR கூட விட்டுருங்க, அவங்க நிறைய லோக்கல் போராட்டங்கள் நடத்துறாங்க அதிமுக. அதுல வந்து பிஜேபி கலந்துக்கிறதே இல்லை. பிஜேபிக்காரங்க ஒரு பிஜேபியோட முக்கியஸ்தர்களோ அவங்க கலந்துக்கிறதே இல்லை. அன்புமணி அவர் தனியா அவரோட நடைபயணம் போறாரு, அதுல அதிமுக கலந்துக்கிறதே இல்லை. அன்புமணி இப்பதான் ஒரு பெரிய நடைபயணம் முடிக்கிறாரு. அதிமுக எங்க அங்க கலந்துகிட்டு இருந்தது? இல்ல தேமுதிக எங்க வந்துச்சு? அப்ப கடைசி நேரத்துல ஒரு தொகுதி பங்கீடு, தொகுதி உடன்பாடு, எனக்கு 20, உனக்கு 10, எனக்கு 35, உனக்கு 25, இப்படி இதுதான் சாத்தியம்.
இதுல வந்து அந்த இஇஆர் கிடைக்கவே கிடைக்காது, எஃபெக்டிவ் என்கேஜ்மெண்ட் ரேட் கிடைக்கவே கிடைக்காது. கடைசி நேரத்துல அந்த பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் இவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. திமுக ஆளுங்கட்சி, பணபலம் ஜாஸ்தி, அதிகாரிகள் சப்போர்ட் ஜாஸ்தி. அவங்க ரொம்ப நேச்சுரலா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஆட்களை கொத்தி தூக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த அலையன்ஸோட பிரச்சனை. பீகார் மாடல் என்பது நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்து அவரு பங்கு பெற்ற ஒரு கூட்டணி. இங்க வந்து அந்த மாதிரியான கூட்டணி அமைக்கணும்னா திமுக ஆட்சியில இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க ஓரளவுக்கு அதை சக்சஸ் பண்ணி கொண்டு போகலாம். திமுக ஆட்சியில இருக்கும்போது அது எப்படி பீகார் மாடல், பீகார் அலையன்ஸ் ஃபார்மேஷன், அது எனக்கு பொருத்தமாவே தெரியல. ஆனா பீகார் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக இப்போ விஜய் அவர்களை காங்கிரஸோட முக்கிய நிர்வாகி சந்திச்சதா ஒரு தகவல் இருக்கு. காங்கிரஸும் விஜயும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கும் அப்படின்ற பேச்சும் இருக்கு. ஆனால் உண்மையிலே ஃபர்ஸ்ட் கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸும் விஜயும் கூட்டணி வைத்தால் அப்படிங்கிற அந்த அசம்ஷன் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா கூட்டணிங்கிறதெல்லாம் அது எப்படி வேணாலும் நடக்கலாங்க. அது எத்தனையோ கூட்டணிகளை பார்த்தாச்சு இந்த 45 வருஷத்துல. கடைசி நேரத்துல கூட ஒரு கூட்டணி அமையும். ஸோ அமையாதுன்னு நினைக்க வேண்டாம், அமையும் அப்படின்னு வச்சுட்டு பாருங்க. இப்ப காங்கிரஸும் விஜயும் கூட்டணி, திமுக கூட்டணிக்கு என்ன நஷ்டம் அதை முதல்ல பார்ப்போம். காங்கிரஸோட ஓட் ஷேர் ஆவரேஜா 4% தான் இருக்கு. திமுக கூட்டணிக்கு ஒரு 4% லாஸ் வரும். அதாவது இப்போ வந்து அவங்க போன தடவை ஒரு 45% வாங்கியிருக்காங்க. ஆளுங்கட்சி அதிருப்தி அது இதை வச்சு ஒரு 40%ன்னு நான் ரஃபாக கால்குலேட் பண்ணுறேன். இன்றைய தேதிக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணியோட ஆதரவு 40%. அதாவது 60% எதிர்ப்பா இருக்கு, 40% ஆதரவா இருக்கு. 100க்கு 100 பேரை கேட்டிங்கன்னா 60 பேர் சரியில்லைம்பாங்க, 40 பேர் தான் ஆட்சிக்கு ஆதரவா இருப்பாங்க. இதுதான் ஆவரேஜ் நிலவரம். கிட்டத்தட்ட எல்லா கட்சி ஆட்சியிலும் இப்படி தான் இருக்கும். இந்த 45லயோ 40லயோ 4% போகுது. ஸோ எய்தர் 36ஆவோ இல்லைன்னா 41ஆவோ மாறுது அது. ஸோ ஆவரேஜா 35% வச்சுக்கிடுவோம். திமுக கூட்டணி 35% ரொம்ப பலவீனமான மாதிரி தோணும் இல்லையா? ஆனா 35% நீங்க நம்மளோட பிரதிநிதித்துவ ஜனநாயக முறையில வெற்றி கொள்ளணும்னா 65% எதிர்ப்பு ஓட்டு எப்படி பிளவுபடுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்ப காங்கிரஸ் கட்சி போயிருச்சு, விஜயோட சேர்ந்துருச்சு. விஜயோட கட்சிக்கு நமக்கே தெரியும் ஓட் ஷேர் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம உத்தேசமான கணக்கு எப்போதுமே 10% போடுறோம், 12% போடுறோம், 15% வச்சுக்கிறோம். 15ஓட ஒரு 4 சேரும், 19%. ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க, 20%. ப்ராக்டிக்கலா இங்க வந்துங்க டெபாசிட் வாங்குறதுக்கு நமக்கு 16.6% வேணும். அதாவது பதிவாகிற ஓட்டுல 6ல் 1 பங்கு வாங்கினா தான் உங்களுக்கு டெபாசிட் திருப்பி கிடைக்கும். அது வாங்குறதுக்கே 16.6ன்னா 20% கையில இருந்தா தான் டெபாசிட் வாங்க முடியும். அதாவது காங்கிரஸும் விஜயும் சேர்ந்தா எல்லா தொகுதியிலும் டெபாசிட் வாங்குற லெவலுக்கு தான் போவாங்க, வெற்றிக்கு போகவே முடியாது. திமுகவுக்கு என்ன லாபம் இதுல கிடைக்கும்? காங்கிரஸுக்கு வந்து 25 சீட்டு கொடுக்கணும், பணமும் கொடுக்கணும், வேலையும் பார்க்கணும், அவங்கள ஜெயிக்கவும் வைக்கணும். செல்வ பெருந்தையை ஜெயிக்க வைக்கணும்னா திமுக உழைக்கணும். வெளியில போயிட்டாங்க, 25 சீட்டு மிச்சம். 25 சீட்ல தாராளமா மொத்தவங்களுக்கு கொடுக்கலாம், எல்லாரையும் திருப்திப்படுத்தலாம். இப்ப ராமதாஸ் இருக்காரு, அவரை திமுக கூட்டணி கொண்டு வரலாம். தேமுதிகவுக்கே இன்னும் கொஞ்சம் ஆஃபர் கொடுத்து திமுக கூட்டணி கொண்டு வரலாம். அவங்களுக்கு வந்து அலையன்ஸ் டோர் ஒய்டு ஓப்பன் ஆகும். காங்கிரஸ் போனா திமுகவுக்கு மறைமுகமாக அனுகூலம் கிடைக்கும், பெனிஃபிட் தான் கிடைக்கும். அப்போ நஷ்டம் இல்லை. ஏன்னா நீங்க யாருமே சேரல, 35% தான் ஓட்டு இருக்கு திமுக கூட்டணிக்கு. அப்படி வச்சீங்கனாலும் எதிரணி வந்து 65% மஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா அதுல ஒரு 20% காங்கிரஸ் விஜய் கூட்டணிக்கு போய் சேர்ந்துரும். ஆக 65ல் 20 போல மிச்சம் 45 நீங்க வந்து ஒன்னாக்கணும். 45 ஒன்னாக்கணும்னா அதிமுக பிஜேபிக்கு நிறைய விட்டு கொடுக்கணும். பிஜேபி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருங்கிறத ஏற்றுக்கிடணும். எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறைய இடங்களை விட்டு கொடுக்கணும். இந்த அனுசரணைங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லாத அனுசரணை. அப்போ மிக இயல்பாக காங்கிரஸ் விஜய் கூட்டணி உருவானா மறைமுகமான அனுகூலம் வந்து திமுக கிடைக்கும். என்ன காரணம்னா அவங்களுக்கு எதிரான வாக்கு திருப்பி பிளவுபட தானே செய்யுது. ஆனா காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆசைப்படுறாங்களே, பண்ணட்டும், போட்டோம், தனியா நிக்கட்டும், தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம் தானே. அது திருப்பி எங்க இருந்து டெபாசிட் வாங்குவாங்க? 20% வாங்கணும், எப்படி வாங்குவாங்க? விஜய் அணி என்ன வேலை பார்த்துரும்? ஏங்க எஸ்ஐஆர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக களத்துல இருக்கு, அதிமுக ஓரளவுக்கு பரவாயில்ல. வேற யார் இருக்கா களத்துல? ஏன் இல்லைன்னா அது பூத் லெவல்ல அவங்க கிட்ட ஆள் இல்லை. சரி, ஒரு பூத் லெவல்ல ஒருத்தன் இருந்தான்னா இவ்வளவு பெரிய வேலை நடக்கும்போது, இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது தானே அவன் ஓடி போயிடுவான். ஏன்னா வாக்காளரை சந்திக்கிறதுக்கு, அவனோட குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். சாதாரண மக்கள் வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்றதுங்கிறது பெரும்பாடு. யாராவது நமக்கு ஃபில்அப் பண்ணி தர மாட்டாங்களா அப்படின்னு தான் ஏங்குவாங்க. அப்போ பூத் லெவல்ல ஆள் இருந்தா தானே போயிடுவாங்க. அப்படி போகலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூத் லெவல்ல ஆள் இல்லை சொல்றாங்க, நாங்க பூத் கமிட்டி வச்சிருக்கோம் அது இதுன்னு சொல்றாங்களே தவிர
ப்ராக்டிக்கலாக ஆள் இல்லை. இது பிஜேபிக்கும் பொருந்தும். ஆனால் இப்போ டிவிக்கே அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறார் வீடியோ மூலியமா, ஒரு போராட்டம் மேற்கொள்றாங்க. இது எதுவுமே உதவாதா? இல்லை, வெறும் போராட்டம் எப்படிங்க உதவும்? சரி, ஒரு போராட்டத்துக்கு நம்ம ஆள் திரட்டிட்டு வர்றது ரொம்ப எளிதுங்க. இன்றைய தேதிக்கு ரொம்ப எளிது. அந்த போராட்டத்தில் வர்ற எல்லாரும் நம்ம கட்சிக்காரங்களாம் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ ஸ்டாலின் கூட்டம் நடத்துறாரு, ரோட் ஷோ நடத்துறாரு, ஏகப்பட்ட பேர் போறாங்க, எல்லாரும் திமுக ஓட்டுறா. எடப்பாடி பழனிசாமிக்கு அது பொருந்தும், எம்ஜிஆருக்கும் பொருந்துங்க, ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும். அது வந்து அளவுகோல் இல்லை. அளவுகோல் எதுன்னா கீழே வேலை பார்க்குற தன்மை தான். கட்சிக்காரன், இந்த கட்சிக்காரனுக்கு வந்து நம்மளால முதலமைச்சர் ஆக போறாரு, நம்ம ஆட்சி கட்சி ஆயிரும், நமக்கு அதனால நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பெருமிதம் இருக்கணும். ஊருக்குள்ள கட்சிக்காரன் இருக்கான், நம்மளால எம்எல்ஏ ஆக போறாருன்னு நினைச்சா மட்டும் தான் அவன் வேலை பார்ப்பான். என்ன காரணம்னா அவர் எம்எல்ஏ ஆனதான் இவனுக்கு 5 வருஷம் இவனுக்கு பெனிஃபிட் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவன் சோர்ந்துருவான். நீங்க எந்த தேர்தல் வேணாலும் இதில் எடுத்து பார்க்கலாம். அப்படின்னா யாரால வெற்றி பெற முடியும்னா மோஸ்ட் ஆர்கனைஸ்டு பார்ட்டியால தான். திமுக அதிமுக ரெண்டும் மோஸ்ட் ஆர்கனைஸ்டு பார்ட்டி. அதிமுக பிரச்சனை என்னன்னா அது பல கூறுகளாக பிளவுபட்டு. இப்ப நம்ம போட்ட பழைய 35% திமுக கூட்டணி கணக்குலயே அதிமுக இருந்து பிளவுபட்டு இருக்காங்க. அதிமுக இருந்து பிளவுபட்டு இருக்கவங்க அதிமுக கூட்டணியில இடம் இல்ல காங்கிரஸ் விஜய் கூட்டணியில இடம் இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு மாற்று முடிவு எடுப்பாங்கல்ல. அவங்க அரசியல் விட்டு ஒதுக்கிடுவாங்களா? இப்ப டிடிவி தினகரன் அரசியல் விட்டு ஒதுக்கிடுவாரா? அவர் ஒரு கேண்டிடேட் போடுவார்ல, அந்த ஓட்டு பிரியும்ல. இல்லை, இப்போ கடைசி நேரத்தில் எடப்பாடி அவர்கள் சமரசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மேபி வந்து நம்ம கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும், விஜய் கிட்ட போகிறதுக்கு நம்ம ஏன் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகன்ற விஷயத்துக்குள்ளே போயிடலாமே அப்படின்ற அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சமரசத்துக்கு தயார்னா போகலாம், தவறு கிடையாது. விஜய் கிட்ட போய் நீங்கள் சொல்கிற சரிதான், விஜய் கிட்ட போய் கையை காலை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு நம்ம கட்சிக்காரன் நம்மால் தான், அவனையே சேர்த்துக்கிடலாம். ஆமாம். ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னா, வெற்றியோ தோல்வியோ அது வேற விஷயம். கட்சி நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அப்ப கட்சியை கைப்பற்றி வச்சிருக்கணும். போனவனா இருக்கட்டும், நம்ம கிட்ட கட்சி இருக்கு, நம்ம கிட்ட வந்து நம்ம தான் பொதுச் செயலாளர். தேர்தலில் வெற்றி பெற முடியல, என்ன கெட்டு போச்சு? திமுக வந்து 10 வருஷம் வெற்றி பெறாம தானே இருந்துச்சு, 2011 இருந்து 2021 வரைக்கும். அப்ப கட்சியை அவங்க ஆக்டிவேட் பண்ணலையா? நம்மளும் 10 வருஷம் கழிச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கிடுவோம். இப்பவுமே வந்து இந்த ரிபல் எலிமெண்ட்ஸை திருப்பி ரீஅட்மிட் பண்ணோம் அப்படின்னா கட்சி தோத்த பிறகு நமக்கு தானே தலைவலியா இருப்பாங்க. 2026 பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கலைங்க, மீண்டும் ஸ்டாலினே முதல்வர். ஆனா பழைய ஆளுக்கு பூரா கட்சிக்குள்ள இருக்காங்கன்னா எடப்பாடியால தாங்க இந்த தோல்வி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. திருப்பி கட்சிக்குள்ள திருப்பி பழைய பிரச்சனையை தானே சமாளிக்க வேண்டியது வரும். ஓபிஎஸ் என்ன சொல்லுவார், உள்ள அட்மிட் பண்ணிடுறோங்க. ஓபிஎஸ் அட்மிட் பண்ண உடனே 2026 பெரிய வெற்றி இல்லை. ஓபிஎஸ் உடனே என்ன சொல்லுவார், நான் அப்பவே சொன்னேன், ஒண்ணுமே இவங்க கேட்கல, கேண்டிடேட் போட்டதே தப்பு, இப்படி பழைய கதையை ஆரம்பிப்பாங்க. அப்போ போனவங்க கழிச்சு கட்டினவங்க அப்படியே போகட்டும், 2026 தேர்தலை பார்ப்போம், முடிவு எடுத்துக்கிடுவோம். இப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது அந்த பிரச்சனை கிடையாது. பிஜேபி வந்து அதிமுகவை பலவீனப்படுத்திடும், கைப்பற்றிடுங்கிற அந்த கான்செப்ட் வேற. ஆனா அதிமுகவுக்குள்ளேயே பழைய போராட்டக்காரர்களை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா 26க்கு பிறகு கலக குரல் ரொம்ப வந்துடும். அதுக்கு தான் அவர் யோசிக்கிறேன். இல்லை, விஜய் இப்போ என்ன முடிவெடுக்க போறாரு? தொடர்ந்து அவர் பேசுறத பார்க்கும்போது டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு அதே தான் தொடர்ந்து இப்போ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் சொல்லிக்கிட்டே வர்றாரு. கூட்டணி குறித்தான சமிக்கைகளும் கொடுக்க மாட்டாரு. என்ன முடிவில் தான் இருக்காரு விஜய்? அது விஜய்க்கே தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவரே இன்னும் தெளிவான அரசியல் சிந்தனை அவருக்கு இல்லை. என்ன காரணம்னாங்க, சரி அவர் நியூ என்ட்ரண்ட், புதுசாக களத்துக்கு வரும்போது அவர் வந்து முதலே வந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்திட்டாரு. அதான் முதலமைச்சர் வேட்பாளர். இது அண்ணாவே சொல்லாத விஷயம். 1967 கூட்டணி வைக்கும் போது 57 15 சீட்டு, 62 50 சீட்டு, அவ்வளவு பெரிய வெற்றி. அதுக்கு பிறகு 67 கூட்டணியில பெரிய தலைவர்கள், காகிதம் இல்லத்து இருக்கிறார், ராஜாஜி இருக்கிறாரு, மாப்போசி இருக்கிறாரு, சீபா ஆயத்தனார் இருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள். அப்போ நம்ம தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னா அது இந்த தலைவர்களுக்கு ரொம்ப மன கிளேசமா இருக்கும், சங்கடமா இருக்கும். ஏன்னா ரொம்ப சீனியர்ஸ். அண்ணா சைலண்டா அதை விட்டுட்டாரு. முதலமைச்சர் கேண்டிடேட்னு ஒரு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். நிறைய வதந்திகள், நாங்க அப்போ காலேஜ் டேஸ் பத்திரிகை எல்லாம் எழுதும், சொல்லலை ஆனா அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு. அண்ணா ரொம்ப சிம்பிளா அதையும் முறியடிச்சார். எப்படின்னா அவர் எம்பி தேர்தலுக்கு போட்டி போட்டார். தென்சென்னை எம்பி, எம்எல்ஏக்கே போட்டி போடல. அப்புறம் என்ன பிரச்சனையே கிடையாது, யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தேர்தல் முடிஞ்சது, திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சது, அண்ணாவே முதலமைச்சர் ஆயிட்டார். எம்எல்சி ஆகி முதலமைச்சர் ஆனார். இது என்னன்னா இது ஒரு சூட்சுமம் தான். பெரிய பெரிய தலைவர்கள் களத்தில் இருக்கும்போது நம்ம வந்து இப்போதான் வரோம், கட்சியும் இப்போதான் வரோம். நீங்க என்னவா இருந்தீங்க இது வரைக்கும்? சினிமா நடிகராக இருந்தீங்க, அவ்வளோதானே. அதை தாண்டி உங்களுக்கான அரசியல் அனுபவம் என்ன? ஒன்றும் கிடையாது. 1.5 வருஷம் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? ஒரு இடைத்தேர்தலில் நின்றுருக்கீங்களா, ஜெயிச்சிருக்கீங்களா? எம்ஜிஆர்னா அவர் 73 இடைத்தேர்தல், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவர் வாங்கின ஓட்டு
நெக்ஸ்ட் வந்த NSV சித்தா வாங்கின ஓட்டு வெறும் 20%. அதிமுக முதல் தேர்தலில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் MP தேர்தலில் வாங்கின ஓட்டு 50%, 50% அண்ட் அபவ். செகண்ட் பெஸ்ட் வந்து காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் வெறும் 20% அண்ட் அபவ். அவ்வளவு பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ எம்ஜிஆர் வந்து ஒரு அக்செப்டட், ஏற்கனவே ஒரு திமுக அக்செப்டட் லீடர். அவரோட ஆளுமையை பற்றிய கேள்வியே இல்லை. தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி, நடுவில் வந்த பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி கட்டிலே அமர்ந்துருச்சு. அந்த கனவு தான் விஜய் காண்றாரா? அது எப்படி காண முடியும்? அப்போ பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல எம்ஜிஆரே இல்லாமலே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அதிமுக காரர். எம்ஜிஆருக்கும் முந்தின முதலமைச்சருக்கு அவரு காரைக்கால்காரரு. சரி, வரலாறுங்கிறது இதுதான். விஜய் வந்து அவர் திரைப்படங்கள் வெற்றியா ஓடுது. அப்படி பார்த்தா விஜய் திரைப்படம் தோல்வி திரைப்படமும் நிறைய இருக்கு. என்னன்னா, நம்ம நடிகர் நம்ம வந்து நம்மளை பார்க்க கூட்டம் கூடுது, அது வரைக்கும் ரைட்டு தான். ஆனா அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடும்னு நினைக்கிறாருல, அது வந்து அரிதார மயக்கம். ஓகே, ஆனால் பிரசாந்த் கிஷோரோட கம்பேர் பண்ணிக்கிறாங்கல்ல. இப்போ பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நிலை, அது விஜய்க்கு இங்கே வரும்ன்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? இல்லை, பிரசாந்த் கிஷோரோட நிலை வந்து விஜய்க்கு வராது. என்ன காரணம்னா, பிரசாந்த் கிஷோரோட இங்கே விஜய் பாப்புலராக இருப்பார். அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் ஒன்று தெரியுது களத்தில், இளைஞர்கள் ஓட் பேங்க். பிரசாந்த் கிஷோருக்கு அவர் இளைஞர்களை ரெப்ரசன்ட் பண்ணாலும் அவர் வந்து அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் கரிஸ்மா அவருக்கு இல்லை, வசீகரம் இல்லை. ஸோ பார்ட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி, கீழ்மட்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் பிரசாந்த் கிஷோரால் அடுத்தடுத்த சக்ஸஸ் கொடுக்க முடியும். ரொம்ப டைம் எடுக்கிற விஷயம். இப்போ நிதிஷ்குமார் பீகாரில் வந்து முதல்ல நாங்கள் விட்னஸ் பண்ணது என்னன்னா, 1975 பாட்னா பேரணி, ஜெயபிரகாஷ் நாராயணனோட பேரணி, இந்திரா காந்தியை எதிர்த்து பல லட்சம் பேர் வந்து ரோட்ல நின்னாங்க பாட்னால. நிதிஷ்குமார் அவங்களோட தளபதிகளில் ஒருத்தர். நிதிஷ்குமார், அப்புறம் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் நினைக்கிறேன், அவரு, லாலு பிரசாத், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜேபி மூவ்மெண்ட்ல இருந்து வந்தவங்க. இன்றைக்கு பீகார்ல இருக்கிற பெரிய தலைவர்கள். எத்தனை வருஷம் பாரம்பரியம்? 50 வருஷங்கள். அப்போ ஜனங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும், அது வேற விஷயம். இங்க வந்து விஜய் மேல ஜனங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கான ஸ்கோப் என்ன இருக்கு? எக்ஸப்ட் அவர் வந்து ஒரு வசீகரமான சினிமா ஸ்டாருங்கிறத தவிர ஒரு சொல்வதையெல்லாம் செய்யக்கூடிய பொலிட்டிஷியன் என்ன ஸ்கோப் இருக்கு? அது எனக்கு அது புரியவே இல்லை. வாஸ்தவமா என்ன கனவு காட்டுறாங்க? தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது. சாதனைக்கு வழி இல்லை இல்லைங்க. இப்போ ஒரு தேர்தலில் நிற்கிறாரு, எம்ஜிஆர் மாதிரி பல இடைத்தேர்தல்கள் தமிழ்நாட்டில் வந்துச்சு. அதிலெல்லாம் நின்று விஜய் கட்சி ஒரு ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, செகண்ட் பெஸ்டாவது வாங்கியிருக்கணும், அதிமுகவை தாண்டி ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னா அது வேற விஷயங்க. அவருக்கு அந்த நிக்கிற துணிச்சலே இல்லையா? வந்தா ராஜாவா தான் வருவேன்ல உட்காந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அந்த 10% லெவல் தாங்க இருக்கும். குறைந்தால் ஆச்சரியப்பட மாட்டேன். சார், நிறைவா தொடர்ந்து வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி பேசுறோம். பலம் இருக்கா இல்லையா, என்ன ஆக போகுதுன்னு பேசுறோம். திமுக கூட்டணி பலமா தான் இருக்கும்னு தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க ஒரு வெற்றி கூட்டணியா, ஒரு பலமான கூட்டணியா தான் இருக்காங்களா? உள்ள சலசலப்பு அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எடுத்துக்கலாமா? வாய்ப்பே இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. எல்லா கூட்டணியிலையும் சலசலப்பு இருக்கும். என்ன காரணம்னா, ஆஸ்பிரேஷன், அரசியல். எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம கட்சிக்காரங்க அதிக இடத்துல போட்டி போடணும், நிறைய எம்எல்ஏக்கள் வேணும். இப்போ விசிகாவோட முதல் டார்கெட் என்னங்க? அங்கீகாரம் வாங்கணுங்கிறது தானே. அவங்க வந்து ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாங்க, ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறணும், அதுக்கு தான் ஒர்க் பண்ணாங்க. இப்போ ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறிட்டாங்க. சீமான் தனி பலத்திலே ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறிட்டாரு. எந்த கூட்டணிக்குமே போகாம சொந்த ஓட்டு பலத்துல ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறிட்டாரு. சோ இந்த பொலிட்டிக்கல் லேடர்ல, அரசியல் ஏணியில இருக்கிற ஸ்டெப்புங்கிறது இதுதான். பதிவு செய்தல், அதற்கு பிறகு வந்து அங்கீகாரம் பெற்றல், அதுக்கு பிறகு அதை தக்க வைத்தல். ஒரு கட்சி தோற்றம், வளர்ச்சி, உருமாற்றம், உருப்பெருக்கம்பாங்க. உருப்பெருக்கம், பிரம்மாண்டம், தேய்மானம், 5 ஸ்டேஜ் தான். அதுல திமுக எல்லாம் பிரம்மாண்ட நிலைமையில இருக்கவங்க. அதிமுக, திமுக ஏன்னா பல வருஷம் அவங்க ஆட்சியில இருந்திருக்காங்க. தேய்மான ஸ்டேஜுக்கும் போக மாட்டாங்க, நான் சொல்லவே இல்லை. அதிமுக ஓட்டு வங்கி எல்லாம் தேய்மானம் ஆயிருக்குங்கிறது கண்கூட தெரியுது. திமுக கூட்டணி எந்த இடத்துல அது பலவீனப்படும்? சீட்டு கேட்டு அந்த பேர நிர்பந்தங்கள். ஜெயலலிதா ஒரு முடிவு எடுத்தாங்க 2016. இதே தான், பிரம்மாண்டம்லாம் வந்தாச்சு, 5 வருஷம் ஆட்சி. 2016 தேர்தல் வருது. ஆளாளுக்கு வந்து கடைசி நேரத்தில் ப்ரெஷர் போடுறாங்க. கடைசி நேரத்தில் கூட்டணி உடைஞ்சா அது பப்ளிக் பெர்செப்ஷன்ல அது தவறா தெரியுது. கூட்டணி யார் வேணாலும் வாங்க, ரெட்டை இலையில நில்லுங்க, அப்போ அதிமுக கூட்டணி. நாங்கள் யாரும் வரல, பரவாயில்ல, வந்தவங்க கொஞ்சம் பேர், ஒவ்வொரு சீட்டு நம்ம கருணாஸ் எல்லாம் அவங்க அப்படி வந்தவங்க தான் ரெட்டை இலையில நின்று ஜெயிச்சாங்க. பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் அது. ஏன்னா 2016 ஜெயலலிதாவுக்கு பெரிய பெரிய இடைஞ்சல் இருந்தெல்லாம் 2014 அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சி போச்சு. ஆளுங்கட்சி 5 வருஷம். 2015 மழை வெள்ளத்துல பெரும் பாதிப்பு. இதை தாண்டி வெறுமனே இந்த எலக்டோரல் மேனேஜ்மெண்ட்லேயே அவங்க திருப்பி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆவரேஜா 35%க்கு கீழேங்க ஓட்டு. நிறைய டிவிகள் எல்லாருமே அது ஆட்சியவே பிடிக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. நான் தொடர்ந்து அது ஆட்சிக்கு வரும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, அதிமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி பிளவுபடுது, அவ்வளவுதான். இங்கேயும் அதே தான். இப்போ திமுக ஆட்சிக்கு வரும் தான் நான் நம்புறேன். என்ன காரணம்னா, திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி பிளவுபடுது. இந்த கணக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு தான். அமித்ஷாவுக்கும் இது தெரியதான் செய்யும்.
அதனால அவர் ஒன்றிணைக்கணும்னு முயற்சிக்கிறார். பீகார் தேர்தலில் ரிசல்ட் வந்த உடனே இதை வச்சு நம்ம எல்லாரையும் ஒண்ணா இணைக்கணும். ஆனா இங்க வந்து அப்படி இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதான் இதோட சிக்கல். என்ன காரணம்னா திராவிடன் மேஜர்ஸ் அதிமுக திமுக ரெண்டும் அதிக இடங்களை வந்து கையில வச்சுக்கிடும், மற்றவங்களுக்கு குறைச்சுதான் பிரிச்சு கொடுக்கும். அப்ப எந்த ஒரு பிஜேபி உட்பட எந்த கட்சிக்குமே வந்துங்க 20-25க்கு மேல தனியா கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. சிறிய கட்சிகளுக்கு எல்லாம் 5, 6, 7 தான். அப்படிங்கும்போது யாருக்குமே டாமினேஷன் கிடைக்காது. எந்த ஒரு கட்சிக்கு இங்க டாமினேஷன் கிடைக்காது. திமுக கூட்டணினா திமுக தான், அதிமுக கூட்டணி தான் அதிமுக. நீ பேருக்கு என்டிஏன்னு சொல்லிக்கலாமே தவிர அது அதிமுக கூட்டணி தான். இந்தியா கூட்டணின்னு பேருக்கு சொல்லிக்கலாமே தவிர அதை கூட திமுக சொல்ல மாட்டேங்குது. மத சார்பற்ற கூட்டணி தான் சொல்லுது, பேர் தான் அது. மற்றபடி இங்க திமுக கூட்டணி தான், அதிமுக கூட்டணி தான். அப்ப விஜய் ஒரு தனி உதயசூரியனா, ரெட்டையிலையா உதயசூரியனா. விஜய் வந்து இப்போ புது பிராண்டா உள்ள வர்றதுனால ஒரு புதுசான ஒரு பிராண்ட் கிடைக்குது. இளைஞர்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் தெரியுது. என்ன காரணம்னா அவங்களுக்கு அரசியல் ரீதியா நம்ம மேல வரலாம், விஜய் கட்சியில இப்பவுமே வேலை பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு கவுன்சிலர் ஆகலாம், எதிர்கால எம்எல்ஏ ஆகலாம், இது ஒரு எண்ணம் இருக்கும். அவங்க வந்து அதை ஆர்கனைஸ் பண்றாங்க, போராட்டத்துக்கு ஆள் திரட்டுறாங்க, கொண்டு வர்றாங்க, எல்லாமே சரிதான். ஓட்டா மாத்துறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.